கண் அழுத்த நோய் வந்து ரெண்டு விதமான கண் அழுத்த நோய் இருக்கு. ஒன்னு வந்து ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமான்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்னு வந்து க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமான்னு சொல்றது. இந்த ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமால பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சிம்டம்ஸே இருக்காது. ஸோ நீங்க போய் செக் பண்ணலைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றதே தெரியாது. ஸோ சுத்து பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ கடைசி ஸ்டேஜுக்கு வரும்போது தான் அந்த டனல் விஷன் வரும்போது தான் போய் இடிச்சுக்கிறது, சைடில் இடிச்சுக்கிறது, சைட் பார்வை தெரியாதது அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரியலைஸ் பண்றப்போ அந்த டேமேஜ் ஆனது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இருக்கிற பார்வையை தான் நம்ம தக்க வைக்க முடியும். ஸோ அதனால இதை வந்து நம்ம முதலையே செக் பண்ணினாதான் கண்டுபிடிக்க முடியும். செக் பண்றப்போ கண்ணோட நரம்புல வந்து கப்பிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த கப்பிங் வந்து ஜாஸ்தியா இருக்கு, இல்ல ஐ பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, இது மாதிரி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு குளோக்கோமா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று விதமான குளோக்கோமா வந்து க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமா. ஸோ ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமால என்ன ஆகும்னா பேஷண்ட்டுக்கு பயங்கர பெயின், இதுல சிம்டமே இருக்காது ஓப்பன் ஆங்கிள். இது ஆங்கிள் க்ளோஷர்ல வந்து பயங்கர சிம்டமேட்டிக்கா இருப்பாங்க. பேஷண்ட்டுக்கு சடனா கண்ணு வந்து செவந்து போயிடும், சடன் டிராப் இந்த விஷன், பெயின் ரொம்ப தாங்க முடியாத பெயின், வாட்டரிங், இந்த மாதிரி தொந்தரவோட வரப்போ வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அன் ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமா. அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சியா சர்ஜரிக்கு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆர் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு விதமான குளோக்கோமா. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு கூட, பிறந்த குழந்தைக்கு கூட குளோக்கோமா வரலாம். வாட் வி கால் இட் அஸ் அ கன்ஜெனிட்டல் குளோக்கோமா. இந்த கன்ஜெனிட்டல் குளோக்கோமா வந்து பிறக்கிறப்பவே குழந்தைங்களுக்கு வந்து கண்ணு வந்து பெருசா இருக்கும். கருவிழி நம்மளுக்கு எல்லாம் கருப்பா இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளையா ப்ளூ கலர்ல அந்த மாதிரி ஒரு ஷேட்ல இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப வந்து குழந்தைக்கு குளோக்கோமா இருக்கு அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. காமன் பீப்புள் எல்லாருமே 40 வயசுக்கு மேல கண்டிப்பாக செக்அப் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, உங்க அப்பாக்கு இருக்கு, உங்க தாத்தாக்கு இருக்கு, பெரியப்பாக்கு இருக்கு, அண்ணனுக்கு இருக்கு, இது மாதிரி யாருக்காவது ஃபேமிலியில வந்து குளோக்கோமா இருக்குன்னா உங்களுக்கு 30 to 40% ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக செக்அப் பண்ணிக்கணும். இந்த 29 மார்ச் வந்து நாங்க ஐடிசி கிராண்ட் சோலால 3 to 6 PM பேஷண்ட் குளோக்கோமா சம்மிட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம். இது வந்து டாக்டர்ஸ்க்கு கான்ஃபரன்ஸ் மாதிரி, இது பேஷண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ். இதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா ஆல் குளோக்கோமா பேஷண்ட்ஸ் அண்ட் தியர் ரிலேட்டிவ்ஸ் கேன் பார்ட்டிசிபேட். ஸோ இவங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த குளோக்கோமா சம்மிட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வைடா சீஃப் குளோக்கோமா டாக்டர்ஸ் ஆர் கம்மிங் டவுன் டு சென்னை. ஸோ வந்துட்டு இங்க வந்து ஒரு மீட்டிங். இதுல குளோக்கோமானா என்ன, ஸோ குளோக்கோமானால என்ன பாதிப்பு வரும், ஸோ குளோக்கோமாக்கு என்னென்ன விதமான ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கு, ஸோ என்ன விதமான மெடிகேஷன்ஸ் போடணும், எப்படி போடணும், என்ன விதமான லேசர்ஸ் அவைலபிளா இருக்கு, என்ன விதமான சர்ஜரிஸ் அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒருவேளை குளோக்கோமானால நிறைய பார்வை பாதிப்பா இருந்ததுன்னா அவங்கள வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ லோ விஷன் எய்ட்ஸ், ஸோ விஷுவல் ஃபீல்ஸ் எப்படி ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாத்த பத்தியும் ஹோலிஸ்டிக்கா ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இதை வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கண்டிப்பாக பயனடையலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.